ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் யாழ்ப்பாண முறைப்படி ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் குங்குமப்பூவை நல்ல சுடுதண்ணியில் ஊற வைப்போம். இது கலருக்காக நான் போடுறேன். அதை நாங்கள் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து கொள்ளுவோம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை வறுத்து கொள்ளுவோம். வறுத்த முந்திரி திராட்சையை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் இன்னும் ஒரு கரண்டி நெய் சேர்த்து கொள்ளுகிறேன் ரவையை வறுக்கிறதுக்காக. ரவா வறுக்க அடுப்பை குறைஞ்ச தீயில் வச்சு கொள்ள வேணும், இல்லையண்டா ரவா கருகிடும். இன்றைக்கு நான் 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். இப்படி நெய்யில் நல்லா வறுக்க கேசரி செய்ய ரவை கட்டிப்படாமல் இருக்கும். 5லிருந்து 8 நிமிஷம் வரை நல்லா வறுக்க வேணும். ரவை வறுபட்ட உடனே நல்ல ஒரு வாசம் வரும். ரவை வறுபட்ட உடனே நாங்கள் அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொள்ளுவோம். இப்போ அதே பாத்திரத்தில் 1.5 கப் பாலும் 1 கப் தண்ணியும் நான் சேர்த்து கொள்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பும் நான் சேர்க்கிறேன். நாங்கள் முதல் ஊற வச்ச குங்குமப்பூ தண்ணியை இதில் சேர்த்து கொள்ளுவோம். ஊற வச்ச குங்குமப்பூ சேர்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் கலர் காணாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் பால் இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நாங்கள் ரவையை சேர்த்து கொள்ளுவோம். ரவை போடைக்கு பாலோடு நல்லா கலந்து விட்டு கொள்ள வேணும். ரவையை போட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ண வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரவை நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த டைம் நாங்கள் சீனியை சேர்த்துக்கொள்ளுவோம். நான் 1 கப் ரவைக்கு 1/2 கப் சீனி தான் சேர்த்துக்கொள்ளுறேன். அது எனக்கு போதும். நீங்கள் கூட இனிப்பு வேணுமெண்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கொள்ளலாம். 3/4 கப் அல்லது 1 கப் வரை சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். சீனி கரைஞ்சி வரைக்கும் நீங்கள் அதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு கொள்ள வேணும். கட்டி இருந்தால் இப்போ இதை கரண்டியாலேயே நீங்கள் மசிச்சு கொள்ள வேணும். இந்த டைமில் நான் 2 கரண்டி நெய் சேர்த்து கொள்ளுறேன்.
இப்போ கேசரி சரியான பதத்துக்கு வந்துட்டுது. இந்த டைம் நான் இன்னும் ஒரு கரண்டி இதில் நெய் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையையும் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துட்டு நாங்கள் இதை இறக்கி கொள்ளலாம். இப்போ கேசரியை நெய் தடவிய பாத்திரத்தில் கொட்டி அதை சமப்படுத்தி கொள்ளுவோம். ஒரு மணித்தி அளத்தால் நாங்கள் இதை துண்டுகளாக வெட்டி கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை see you, bye bye.